வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர் சேலம். இந்த வீடியோவில் யூஜிடிஆர்பி ஃபிசிக்ஸ் யூனிட் 8 ஆப்டிக்ஸ் அண்ட் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பிலிருந்து டைஃப்ராக்ஷன் ஆஃப் லைட் அப்படிங்கிற டாபிக் கீழே டைஃப்ராக்ஷன் கிரேட்டிங் பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஆக்சுவலி கிரேட்டிங் அப்படிங்கிறது ஒரு ஆப்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட். இதில் வந்து நிறைய நம்பர் ஆஃப் ஸ்லிட்ஸ் வந்து இருக்கும். அந்த ஸ்லிட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒன்றுக்கு ஒன்று பேரலாக இருக்கும். அண்ட் ஒரு ஸ்லிட்டுக்கும் இன்னொரு ஸ்லிட்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய கேப் வந்து ஒப்பேக்காக இருக்கும். அது வழியாக லைட் வந்து போக முடியாது. ஸோ திஸ் இஸ் வாட் அபவுட் கிரேட்டிங். கிரேட்டிங் பற்றி இதுதான் நம்ம சொல்ல வேண்டியது. அண்ட் ஆல்சோ இந்த கிரேட்டிங் வந்து என்ன வேலையை செய்யும், வாட் இஸ் த பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் கிரேட்டிங் அப்படின்னு கேட்டால் இட் பர்ஃபார்ம் 2 திங்ஸ். என்ன அப்படின்னா டைஃப்ராக்ஷன் அண்ட் இன்டர்ஃபரன்ஸ். ஸோ இந்த ரெண்டு வேலையை பண்ணக்கூடியது தான் கிரேட்டிங். கிரேட்டிங்கில் இந்த ரெண்டு ஃபினோமினாவும் நடக்கும். டைஃப்ராக்ஷனும் நடக்கும், இன்டர்ஃபரன்ஸும் நடக்கும். வாட் இஸ் டைஃப்ராக்ஷன் நம்ம பார்த்துருப்போம் இல்லைங்களா ப்ரீவியஸ் கிளாஸஸில். ஒரு லைட் போகிற பாத்தில் ஒரு அப்டக்கிள்ஸ் இருக்கும் பொழுது அந்த அப்டக்கிள்ஸ்னுடைய சைஸ் எக்ஸாக்ட்லி ஈக்குவல் டு 10⁻⁷ மீட்டராக இருந்துச்சு, வேவ் லென்த்துக்கு ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா அப்போது இந்த லைட் வேவ் வந்து ஸ்ட்ரெயிட் லைனில் போகாமல் அந்த அப்டக்கிள்ஸோட எட்ஜில் பெண்ட் ஆகி போகும். இந்த ப்ராப்பர்ட்டி தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், டைஃப்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் ஆல்சோ இன்டர்ஃபரன்ஸ்னால் என்ன, ரெண்டு டிஃப்ரெண்ட்டான கோஹரண்ட் சோர்ஸ்லேருந்து வரக்கூடிய லைட். கோஹரன்ஸ் அப்படின்னா என்ன மீனிங், சேம் வேவ் லென்த், சேம் பாத் டிஃப்ரென்ஸ், சேம் ஃபேஸ் டிஃப்ரென்ஸ், சேம் ஃப்ரீக்வன்சி அப்படின்றது மீனிங். ஸோ இப்படி ரெண்டு சோர்ஸும் ஒரே கோஹரன்சியில் இருக்கும் பொழுது அங்கேருந்து வரக்கூடிய வேவ்ஸும் இப்படி தான் இருக்கும், சேம் ஃப்ரீக்வன்சியில் இருக்கும், சேம் வேவ் லென்த்தில் இருக்கும், சேம் பாத் டிஃப்ரென்ஸில் இருக்கும், ஃபேஸ் டிஃப்ரென்ஸில் இருக்கும். ஸோ இப்படி வரக்கூடிய இந்த வேவ்ஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் மீட் பண்ணும். அப்படி மீட் பண்ணும் பொழுது ஒரு வேவ்க்கு வந்து மேக்ஸிமம் பாசிட்டிவ் சைடு ஒரு மேக்ஸிமம் இருக்கும், அதை வந்து க்ரஸ்ட்னு சொல்லுவோம். நெகட்டிவ் சைடு ஒரு மேக்ஸிமம் இருக்கும், அதை வந்து ட்ரஃப்னு சொல்லுவோம். இப்படி ரெண்டு வேவ்ஸ்னுடைய க்ரஸ்ட்டும் அப்படி இல்லைன்னா ட்ரஃப்பும் மீட் பண்ணிக்கிச்சு அப்படின்னா அங்கே கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் நடக்கும். கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் நடந்தால் நமக்கு பிரைட் ஃப்ரின்ச்சஸ் கிடைக்கும். அதுவே ஒரு வேவனுடைய க்ரஸ்ட்டும் இன்னொரு வேவனுடைய ட்ரஃப்பும் மீட் பண்ணிக்கிச்சு அப்படின்னா அந்த இடத்துல டெஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் நடக்கும். ஸோ தட் அங்கே டார்க் ஃப்ரின்ச்சஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ திஸ் இஸ் வாட் அபவுட் இன்டர்ஃபரன்ஸ். ஸோ இன்டர்ஃபரன்ஸ், டைஃப்ராக்ஷன், ரிஃப்ளெக்ஷன், ரீஃப்ராக்ஷன் இதெல்லாம் எதனுடைய ப்ராப்பர்ட்டி, வேவோட ப்ராப்பர்ட்டி. அப்போ லைட் அப்படிங்கிறது ஒரு வேவ். ஏன் அப்படின்னா இது இந்த எல்லா ப்ராப்பர்ட்டியும் சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுனால அப்படின்றத நம்ம நிறைய கிளாஸஸில் பார்த்துருக்கோம். இந்த கிரேட்டிங் வந்து இந்த டைஃப்ராக்ஷனும் பர்ஃபார்ம் பண்ணுது அண்ட் இன்டர்ஃபரன்ஸும் பர்ஃபார்ம் பண்ணுது. இந்த டைஃப்ராக்ஷனுக்குள்ளே இது ரெண்டுமே நடக்குது. ஓகேவா, சாரி, இந்த கிரேட்டிங்குள்ளார இது ரெண்டுமே நடக்குது. கிரேட்டிங்கில் வந்து நிறைய நம்பர் ஆஃப் ஸ்லிட்ஸ் வந்து இருக்கும். ஒரு ஸ்லிட் இருந்துச்சு அப்படின்னா அது வழியாக போகிற லைட் வந்து ஒரு மாதிரி ஆக்ட் பண்ணும். இதில் நிறைய நம்பர் ஆஃப் ஸ்லிட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளோ நம்பர் ஆஃப் டைஃப்ராக்ஷன் நடக்கும், எவ்வளோ நம்பர் ஆஃப் இன்டர்ஃபரன்ஸ் நடக்கும் நினச்சி பாருங்கள். ஸோ அந்த அளவுக்கு நிறைய நம்பர் ஆஃப் ஸ்லிட்ஸ் உடையது தான் இந்த கிரேட்டிங். அப்போது கிரேட்டிங் வழியாக நம்ம லைட் அனுப்பும் பொழுது எவ்வளோ சேஞ்சஸ் நடக்கும் நீங்கள் நினச்சி பாருங்கள். இதே ஒரு சிங்கிள் ஸ்லிட் வழியாக நம்ம லைட் அனுப்பும் பொழுதே அதில் நிறையா சேஞ்சஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும் இல்லைங்களா. டைஃப்ராக்ஷன் நடக்கும், அதுக்கப்புறம் அங்கே கிடைக்கக்கூடிய டைஃப்ராக்ஷன் பேட்டர்ன்லேருந்து நம்ம நிறையா அனலைஸ் பண்ணுவோம். இப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த கிரேட்டிங்கில் எக்கச்சக்கமான ஸ்லிட்ஸ் வந்து இருக்குது. அதுவும் எப்படி இருக்குது, ஒன்றுக்கு ஒன்று பேரலாக இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது ஒவ்வொரு ஸ்லிட் வழியாக அந்த லைட் போகும் பொழுது ஒவ்வொரு கைண்ட் ஆஃப் டைஃப்ராக்ஷன் வந்து ப்ரொடியூஸ் ஆகும், இன்டர்ஃபரன்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஒரு பெரிய ஃபினோமினான அடக்குனது தான் இந்த கிரேட்டிங் அப்படின்றது. ஓகேவா, ஸோ இப்போது இந்த கிரேட்டிங் பற்றி நம்ம ஓவராலாக நம்ம என்ன அப்படிங்கிறத ஒரு ஓவர்வியூவாக டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இதை தாண்டி நமக்கு சில முக்கியமான பாயிண்ட்ஸ் இருக்குது. ஏன் அப்படின்னா இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் ஒன் வேர்டாக கேட்க மாட்டாங்க. ஸோ கிரேட்டிங் வந்து ரெண்டு பர்ஃபார்மன்ஸ் பண்ணும், டைஃப்ராக்ஷன், இன்டர்ஃபரன்ஸ் அப்படிங்கிறது மட்டும் நமக்கு தெரிஞ்சால் போதும். அண்ட் ஆல்சோ இதில் வந்து நிறைய நம்பர் ஆஃப் ஸ்லிட்ஸ் இருக்கும் அப்படின்றத நமக்கு தெரியணும். ஓகே, ஸோ இதை தாண்டி இதனுடைய பிரின்சிபல் மேக்ஸிமாக்கான கண்டிஷன் என்ன, ஆங்குலர் வித்துக்கான கண்டிஷன் என்ன, டிஸ்பர்சிவ் பவர்னா என்ன அதுக்கான கண்டிஷன் என்ன, ரிசால்விங் பவர்னா என்ன அதுக்கான கண்டிஷன் என்ன, இந்த மாதிரி இந்த கிரேட்டிங் வச்சு நிறைய கொஷின்ஸ் கேட்பாங்க. ஸோ அதை தான் இந்த கிளாஸில் நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இதில் வர கண்டிஷன்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம், நல்லா படிச்சுக்கோங்க. nth பிரின்சிபல் மேக்ஸிமம்கான கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா a+b sin θ = n λ அப்படிங்கிறது தான் கிரேட்டிங்கான ஈக்குவேஷன் இல்லையா. கிரேட்டிங் ஈக்குவேஷன் என்ன, a+b sin θ = n λ. அதுலேயே n நம்பர் ஆஃப் ஸ்லிட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இந்த ஈக்குவேஷனை எப்படி ரீரைட் பண்ணி எழுதுவோம், n × a+b sin θ which is equal to n × n λ அப்படின்னு எழுதுவோம். இந்த இடத்துல கேபிட்டல் N அப்படிங்கிறது எவ்வளோ நம்பர் ஆஃப் ஸ்லிட்ஸ் வந்து அந்த கிரேட்டிங்கில் இருக்குது அப்படின்னு சொல்கிறது. வேறஸ் தீட்டா அப்படிங்கிறது nth பிரின்சிபல் மேக்ஸிமம் உடைய ஆங்கிள். அது என்ன ஆங்கிளில் அந்த nth பிரின்சிபல் மேக்ஸிமம் இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான் தீட்டா. அண்ட் ஏ அப்படிங்கிறது ஸ்லிட்டோட வித். ஸோ இதில் நிறைய நம்பர் ஆஃப் ஸ்லிட்ஸ் இருக்கும் அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா. அதில் ஒவ்வொரு ஸ்லிட்டோடைய வித் என்ன அப்படின்னு சொல்கிறது தான் இந்த ஏ அப்படிங்கிற
வேரியபிள். பி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நான் சொன்னேன் இல்லைங்களா, நிறையா ஸ்லிட்ஸ் இருக்கும். அந்த ஸ்லிட்ஸ் எல்லாம் கிரேட்டிங்கில் ஒன்றுக்கு ஒன்று பேரலாக இருக்கும். அண்ட் ஒரு ஸ்லிட்டுக்கும் இன்னொரு ஸ்லிட்டுக்கும் இடையில கேப் இருக்கும். அந்த கேப் வந்து ஒப்பேக்காக இருக்கும். தட் இஸ் அந்த கேப் வழியாக லைட் வந்து ட்ராவல் ஆக முடியாது. லைட் வந்து கிராஸ் ஆகி போக முடியாது அந்த ஒப்பாக் ரீஜனை. ஸோ ஒப்பாக் அப்படின்னா ஒரு தடை மாதிரி, ஒரு பிளாக் மாதிரி, சரிங்களா? ஸோ இங்கே இந்த பி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு ஸ்லிட்டுக்கும் இன்னொரு ஸ்லிட்டுக்கும் இடையில எவ்வளோ தூரத்துக்கு அந்த ஒப்பாக் இருக்குது அப்படிங்கிறத மெஷர் பண்ணி சொல்கிற டிஸ்டன்ஸ் தான் இந்த பி. லேம்டா அப்படிங்கிறது இந்த கிரேட்டிங்கை நம்ம இலுமினேட் பண்ணுவோம் இல்லைங்களா, இன்சிடென்ட் லைட் வச்சு. அந்த இன்சிடென்ட் லைட்டோடைய வேவ் லென்த் தான் லேம்டா. ஓகே, அப்போ கிரேட்டிங் ஈக்குவேஷன் என்ன? a plus b sin theta is equal to n lambda. இதையே நம்ம என்ன பண்ணுறோம், nth பிரின்சிபல் மேக்ஸிமம்கான கண்டிஷனாக ரீரைட் பண்ணி எழுதுகிறோம். இதை இன்க்ளூட் பண்ணி நம்பர் ஆஃப் ஸ்லிட்ஸை இன்க்ளூட் பண்ணி அப்படி இன்க்ளூட் பண்ணி எழுதும் போது நமக்கு n இன்ட்டு a plus b sin theta is equal to n இன்ட்டு n lambda அப்படின்னு கிடைக்கும். ஓகே, ஸோ இப்போ அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிரின்சிபல் மேக்ஸிமம் உடைய ஆங்குலர் வித் என்ன அப்படின்றத கேல்குலேட் பண்ண போகிறோம். ஸோ ஆங்குலர் வித் ஃபுல்லாக கேல்குலேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஹாஃப் ஆங்குலர் வித் எவ்வளோ அப்படின்றத கேல்குலேட் பண்ணிட்டோம் அப்படின்னா, அதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு ஃபுல் ஆங்குலர் வித் கிடச்சிரும் இல்லைங்களா. இப்போ ஹாஃப் ஆங்குலர் வித்க்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா, d theta is equal to lambda divided by n into a plus b cos theta. ஸோ லேம்டானா உங்களுக்கு என்னன்னு தெரியும், வேவ் லென்த் ஆஃப் த இன்ஸ்டன்ட் லைட். என்னன்னா என்னன்னு தெரியும், டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்லிட்ஸ் ப்ரெசென்ட் இன் த கிரேட்டிங். அண்ட் ஏ பிளஸ் பி அப்படிங்கிறது கிரேட்டிங் எலமெண்ட். ஓவராலாக ரெண்டையும் சேர்த்து சொன்னோம் அப்படின்னா அது கிரேட்டிங் எலமெண்ட். ஆனால் ஏபி தனித்தனியாக சொன்னோம் அப்படின்னா, ஏ அப்படிங்கிறது ஸ்லிட்டோட வித், பி அப்படிங்கிறது ரெண்டு ஸ்லிட்டுக்கு இடையில இருக்கக்கூடிய ஒப்பாக்கோட டிஸ்டன்ஸ், அண்ட் தீட்டா அப்படிங்கிறது பிரின்சிபல் மேக்ஸிமம் உடைய ஆங்கிள். ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தோம் அப்படின்னா அதுதான் நமக்கு டி தீட்டாவுடைய வேல்யூ. ஓகேவா, இப்போது இது வந்து ஹாஃப் ஆங்குலர் வித். ஃபுல் ஆங்குலர் வித் கிடைக்கணும் அப்படின்னா நம்ம 2ஆல் ஜஸ்ட் மல்டிப்ளை பண்ணிட்டா போதும். அப்போ மல்டிப்ளை பண்ணும்பொழுது வில் பி கெட்டிங் 2 lambda divided by n into a plus b cos theta அப்படின்னு கிடைக்கும். இதில் n அப்படிங்கிறது டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்லிட்ஸ். ஸோ இந்த டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்லிட்ஸுக்கு இந்த ஃபுல் ஆங்குலர் வித் எப்படி இருக்குது, டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனட்டாக இருக்கா, இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனட்டாக இருக்கா? இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனட்டாக இருக்குது. அப்போது நம்பர் ஆஃப் ஸ்லிட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆக இந்த ஃபுல் வித் எப்படி இருக்கும், இந்த பிரின்சிபல் மேக்ஸிமம் உடைய ஃபுல் வித் எப்படி இருக்கும் அப்படின்னா நேரோவராக வரும், குறைஞ்சிட்டே வரும். ஏன்னா நம்பர் ஆஃப் ஸ்லிட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது இல்லைங்களா. அப்போ இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த ஃபுல் வித். அப்போ என்ன ஆகும், அந்த பிரின்சிபல் மேக்ஸிமம் வந்து குறைஞ்சிட்டே வரும். ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் அது ரொம்ப ஷார்ப் ஆகிடும். ஓகேவா, அண்ட் ஆல்சோ டைஃப்ராக்ஷன் பேட்டர்ன் எப்படி கிடைக்கும் அப்படின்னா ரொம்ப ஷார்ப்பராக கிடைக்கும். அப்போது நம்பர் ஆஃப் ஸ்லிட்ஸ் வந்து குறைஞ்சிட்டே வந்துச்சு அப்படின்னா ஃபுல் வித் வந்து அதிகமாகிட்டே வரும், அதாவது ப்ராட் ஆகிட்டே வரும். நம்பர் ஆஃப் ஸ்லிட்ஸ் வந்து அதிகமானுச்சு அப்படின்னா அந்த ஃபுல் வித் வந்து குறைஞ்சிட்டே வரும், நேரோவராக வரும். ஸோ ஏன் அப்படின்னா இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் ரிலேஷன் பிட்வீன் ஃபுல் வித் அண்ட் நம்பர் ஆஃப் ஸ்லிட்ஸ், அதனால. ஓகே, அடுத்தது நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸ். மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸ்னால் என்ன அப்படின்னா, n தான் a plus b sin theta is equal to n lambda அப்படிங்கிறத கிரேட்டிங்கான ஈக்குவேஷன். அந்த ஈக்குவேஷனில் இருக்கக்கூடிய n தான் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸ். ஓகேவா, நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸ் அது. மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸ்க்கு அந்த ஈக்குவேஷனை இப்போ ரீரைட் பண்ணி எழுதுவோம் ஒரு கண்டிஷன் கொடுத்து. அந்த கண்டிஷன் என்ன அப்படின்னா, மேக்ஸிமம் டிஃப்ளெக்ஷன் எப்போ நடக்கும் அப்படின்னா தீட்டா இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரியாக இருக்கும் பொழுது நடக்கும். இப்போ சைன் 90 டிகிரியோட வேல்யூ என்ன, 1 அப்படின்னு கிடச்சிருமா. அப்போ a plus b sin theta is equal to n lambdaங்கிறதுல சைன் 90 டிகிரியோட வேல்யூ வந்து 1 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணும்பொழுது நமக்கு a plus b is equal to n lambdaன்னு கிடைக்கும். இப்போ நமக்கு அந்த n தான் வேணும். அந்த n தான் என்னது, நமக்கு மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸ். இப்போ ஏன் அப்படின்னா நம்ம தீட்டாவுக்கு வந்து 90 டிகிரின்னு கண்டிஷன் கொடுத்து நம்ம எடுத்துருக்கனால. அப்போது n is equal to a plus b divided by lambda அப்படின்றது நமக்கு கண்டிஷனாக கிடைக்கும். ஸோ இது எதுக்கான கண்டிஷன் அப்படின்னா மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸ்க்கான கண்டிஷன். ஓகேவா, ஸோ இப்போ வந்து இதில் ஒரு டிஸ்கஷன் பண்ணுவோம். என்ன அப்படின்னா a plus b வந்து 2 லேம்டாவோட கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அதில் வந்து ஒரே ஒரு ஆர்டர் மட்டும்தான் பாசிபிளாக இருக்கும். அந்த ஆர்டர் என்னவாக இருக்கும் அப்படின்னா ஃபஸ்ட் ஆர்டராக மட்டும்தான் இருக்கும் அப்படின்றத ஒரு டிஸ்கஷனாக இங்கே சொல்லியிருக்காங்க. இது அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது, சும்மா தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா, அண்ட் இதில் இருக்கக்கூடிய என்னுடைய வேல்யூ வந்து இன்டிஜராக மட்டும்தான் இருக்கும் மேக்ஸிமம். ஏன் அப்படின்னா நம்ம வந்து இன்டிஜர் வேல்யூ மட்டும்தான் நம்ம ஃபிசிக்கலாக வந்து அப்சர்வ் பண்ணுறது பாசிபிளாக இருக்கும். ஃப்ராக்ஷன் வேல்யூஸ்லாம் வந்துச்சு அப்படின்னா அதை அப்சர்வ் பண்ணுறது வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுவோம், என்னுடைய வேல்யூ வந்து இன்டிஜராக மட்டும்தான் அப்சர்வ் பண்ணுவோம். ஓகே, அடுத்த கண்டிஷன் என்ன அப்படின்னா ஆப்ளிக் இன்சிடென்ட்ஸ். கிரேட்டிங்கில் வந்து ஆப்ளிக் இன்சிடென்ட் நடக்கிறதுக்கான கண்டிஷன் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. எப்போவுமே லைட் வந்து கிரேட்டிங்கில் படும் பொழுது ஒரு குறிப்பிட்ட ஆங்கிளில் வந்து இன்சிடென்ட் ஆகும் இல்லைங்களா. அதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் இஸ் நத்திங் பட் என்ன ஆங்கிளில் அந்த லைட் கிரேட்டிங் எலமெண்ட்டில் போய் படுது அப்படிங்கிறது. ஸோ விச் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் நார்மல் இன்சிடென்ட்ஸ்.
நார்மல் இன்சிடென்ட்ஸில் கரெக்டாக அந்த நார்மல்லையே லைட் வந்து இன்சிடென்ட் ஆகும். ஆனால் இங்கே என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் பற்றி பேசுகிறோம். அதாவது இந்த நார்மலுக்கும் லைட் இன்சிடென்ட் ஆகுது இல்லைங்களா, அந்த ரேக்கும் இடையில இருக்கக்கூடிய ஆங்கிள் தான் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ். எக்ஸாக்ட்லி தீட்டா இஸ் ஈக்குவல் டு 0 டிகிரியாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து நார்மல் இன்சிடென்ஸ்னு சொல்லுவோம். ஆனால் இங்கே வந்து தீட்டா வந்து எக்ஸாக்ட்லி இஸ் நாட் ஈக்குவல் டு 0 டிகிரி. ஓகேவா? அதனால இங்கே ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் வந்து நமக்கு ப்ரொடியூஸ் ஆகுது. அப்படி இருக்கிறப்போ பாத் டிஃப்ரென்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா a + b sin i + sin தீட்டான்னு இருக்கும். அப்போ கிரேட்டிங் ஈக்குவேஷன் எப்படி மாறும்? இந்த ஆப்ளிக் கண்டிஷனை வந்து உள்ளே இன்க்ளூட் பண்ணும் பொழுது கிரேட்டிங் ஈக்குவேஷன் எப்படி மாறும் அப்படின்னா a + b sin i + sin theta n which is equal to n lambda அப்படின்னு மாறும். ஓகேவா? இந்த இடத்துல a + b அப்படிங்கிறது கிரேட்டிங் எலமெண்ட், sin i + sin theta n அப்படிங்கிறது இந்த ஆப்ளிக்கான கண்டிஷன். ஓகேவா? யூஸ்வலாக நம்ம அந்த இடத்துல என்னன்னு போடுவோம்? sin i + sin theta n இருக்கிற இடத்துல sin theta அப்படின்னு போடுவோம் இல்லைங்களா? ஓகே. இப்போ மினிமம் டீவியேஷனுக்கான கண்டிஷன் என்ன அப்படின்றத பார்க்கலாம். மினிமம் டீவியேஷனுக்கான கண்டிஷன் என்ன அப்படின்னா தீட்டா வந்து ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸாக இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது டீவியேஷன் 2 டைம்ஸ் ஆஃப் தீட்டாவாக இருக்கும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா இந்த கிரேட்டிங் ஈக்குவேஷனை நம்ம எப்படி ரீரைட் பண்ணி எழுதலாம் அப்படின்னா 2 × a + b sin d / 2 which is equal to n lambda அப்படின்னு எழுதலாம். ஸோ இதை வந்து அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இது நம்ம மனப்பாடம் பண்ணணுமா, பைஹார்ட் பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் விச் இஸ் நாட் நெசசரி. ஓகே. ஸோ பாத் டிஃப்ரென்ஸ் அண்ட் கிரேட்டிங் ஈக்குவேஷன் ஆப்ளிக் கண்டிஷன் வச்சு எப்படி வரும் அப்படின்றத மட்டும் நீங்கள் படிச்சுக்கிட்டா போதுமானது. அண்ட் அடுத்தது டிஸ்பர்சிவ் பவர் ஆஃப் கிரேட்டிங். கிரேட்டிங்கினுடைய டிஸ்பர்சிவ் பவர் என்ன அப்படின்றத பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நமக்கு டிஸ்பர்ஷன்னா என்னன்னு தெரியும். ஒயிட் லைட் வந்து ஒரு லென்ஸ் வழியாக போகும் பொழுது அதில் இருக்கக்கூடிய 7 டிஃப்ரெண்ட் கலர்ஸும் ஸ்ப்ளிட் அப் ஆகும். 7 வேவ் லென்ஸாக ஸ்ப்ளிட் அப் ஆகும். இதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்லுவோம்? டிஸ்பர்ஷன்னு சொல்லுவோம். ஸோ இந்த டிஸ்பர்ஷன் அப்படிங்கிறது அந்த லென்ஸ்னுடைய ஒரு எபிலிட்டி. டிஸ்பர்சிவ் பவர் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு அந்த லென்ஸால் டிஸ்பர்சிவ் பண்ண முடியும் அப்படிங்கிற எபிலிட்டியை சொல்கிறது தான் இந்த டிஸ்பர்சிவ் பவர் அப்படிங்கிறது. ஸோ இதுவே இன்னும் ஒரு ஷார்ட் பண்ணி நம்ம இதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா எபிலிட்டி டு செப்பரேட் க்ளோஸ்லி ஸ்பேஸ்டு வேவ் லென்த். க்ளோஸ்டாக அரேஞ்ச் ஆகிருக்கிற அந்த வேவ் லென்த்தை செப்பரேட் பண்ணி தனித்தனியாக காமிக்கிற எபிலிட்டி தான் டிஸ்பர்சிவ் பவர் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒவ்வொரு ஆப்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்க்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இப்போ நம்ம கிரேட்டிங்கோடைய டிஸ்பர்சிவ் பவர் பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது கிரேட்டிங்கோடைய எபிலிட்டி டு செப்பரேட் க்ளோஸ்லி ஸ்பேஸ்டு வேவ் லென்த். ஸோ கிரேட்டிங் வந்து எந்த அளவுக்கு க்ளோஸ்லி ஸ்பேஸ்டாக இருக்கிற வேவ் லென்த்தை வந்து செப்பரேட் பண்ணி தனித்தனியாக காமிக்குது அப்படின்னு சொல்கிறது தான் இந்த டிஸ்பர்சிவ் பவர். ஓகே. ஸோ இங்கே ஆங்குலர் டிஸ்பர்ஷன் பர் யூனிட் வேவ் லென்த் சேஞ்சை என்னென்னு டினோட் பண்ணுறாங்க அப்படின்னா ஒமேகா இஸ் ஈக்குவல் டு d theta / d lambda which is equal to n / a + b cos theta அப்படின்னு டினோட் பண்ணுவாங்க. இந்த இடத்துல n அப்படிங்கிறது ஆர்டர் ஆஃப் டைஃப்ராக்ஷன். ஓகேவா? ஸோ அப்போ ஆர்டரை இன்க்ரீஸ் பண்ண நமக்கு டிஸ்பர்ஷனும் அதிகமாகிட்டே போகும். அண்ட் a + b அப்படிங்கிறது கிரேட்டிங் எலமெண்ட். கிரேட்டிங் எலமெண்ட் வந்து ஸ்மாலராக இருந்துச்சு அப்படின்னா டிஸ்பர்ஷன் வந்து அதிகமாக இருக்கும், கிரேட்டராக இருக்கும். கிரேட்டிங் எலமெண்ட் வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா டிஸ்பர்ஷன் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ ஏன் அப்படின்னா இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் ரிலேஷன் பிட்வீன் இந்த டிஸ்பர்சிவ் பவர் அண்ட் கிரேட்டிங் எலமெண்ட். அதனால் அடுத்தது வந்து என்ன ரிலேஷன்? ஒமேகா இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு 1/cos theta இல்லைங்களா? ஸோ அப்போ டைஃப்ராக்ஷன் ஆங்கிள் வந்து அதிகமாக இருக்கும் பொழுது நமக்கு டிஸ்பர்சிவ் பவர் எப்படி இருக்கும் அப்படின்னா அதிகமாக இருக்கும். ஏன்? இது வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் ரிலேஷன் தானே. இது எப்படி நீங்கள் ஆங்கிள் அதிகமாக இருக்கும் பொழுது டைஃப்ராக்ஷன் ஆங்கிள் அதிகமாக இருக்கும்போது டிஸ்பர்சிவ் பவரும் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால் இட் இஸ் காஸ் தீட்டா இல்லைங்களா? வெறுமனே தீட்டான்னு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக என்னன்னு சொல்லுவோம்? ஆங்கிள் அதிகமானா டிஸ்பர்சிவ் பவர் வந்து குறையும் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இங்கே காஸ் தீட்டாவாக இருக்கனால என்ன ஆகும் அப்படின்னா ஆங்குலர் டைஃப்ராக்ஷன் ஆங்கிள் வந்து அதிகமாக இருக்கும் பொழுது நமக்கு டிஸ்பர்சிவ் பவரும் அதிகமாக தான் இருக்கும். ஸோ அப்போ டிஸ்பர்சிவ் பவருக்கான ஈக்குவேஷன் ஃபார் டைஃப்ராக்ஷன் கிரேட்டிங் என்ன? ஒமேகா இஸ் ஈக்குவல் டு n / a + b cos theta அப்படிங்கிறது தான் இதுக்கான ஆன்சர். ஓகே. அடுத்தது இப்போது கிரேட்டிங் யூஸ் பண்ணி எப்படி ஒரு லைட்டினுடைய வேவ் லென்த்தை நம்ம டிட்டர்மைன் பண்ணலாம் அப்படின்னா அதுக்கு 3 ஸ்டெப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு கிரேட்டிங் எலமெண்ட் என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கணும். கிரேட்டிங் எலமெண்ட் என்ன? a + b அப்படிங்கிறது தான் கிரேட்டிங் எலமெண்ட். ஓகேவா? அடுத்து என்ன பண்ணணும்? ஆங்கிள் மெஷர் பண்ணணும். ஏன்னா நமக்கு கிரேட்டிங் ஈக்குவேஷன் என்ன? a + b sin theta is equal to n lambda அப்படிங்கிறது தான் கிரேட்டிங் ஈக்குவேஷன். அதுலேருந்து அந்த லாம்டாவை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? அப்போ அதில் அந்த ஈக்குவேஷனில் இருக்கக்கூடிய எல்லா வேல்யூஸும் நமக்கு கண்டுபிடிக்கணும். a + b கண்டுபிடிச்சிட்டோம். கிரேட்டிங் எலமெண்ட் வந்து கண்டுபிடிச்சிட்டோம். எதை யூஸ் பண்ணி அப்படின்னா அந்த கிரேட்டிங்கை யூஸ் பண்ணி. அடுத்தது sin theta வந்து நம்ம எப்படி மெஷர் பண்ணுவோம்?
தீட்டா ஆங்கிளை வந்து மெஷர் பண்ணி அதுக்கான சைன் வேல்யூ எடுத்தோம் அப்படின்னா நமக்கு சைன் வேல்யூ கிடச்சிரும். ஸோ இப்போ கிரேட்டிங் வந்து ஸ்பெக்ட்ரோமீட்டர் மேலே வச்சு ஒவ்வொரு ஸ்பெக்ட்ரல் லைனையும் நம்ம அப்சர்வ் பண்ணி டைஃப்ராக்ஷன் ஆங்கிள் என்ன அப்படிங்கிறத நோட் பண்ணி சைன் தீட்டா வேல்யூ கண்டுபிடிச்சிருவோம். ஓகே, ஸோ அடுத்து நமக்கு என்ன வேணும்? ஆர்டர் தான் வேணும். ஸோ ஃபஸ்ட் ஆர்டரா, செகண்ட் ஆர்டரா, தேர்ட் ஆர்டரா அப்படின்றத போட்டோம் அப்படின்னா என்னக்கான வேல்யூ தெரிஞ்சிடும். ஸோ தட் இப்போ நம்ம ஈக்குவேஷனை ரீரைட் பண்ணி எழுதிக்கலாம். a + b sin θ டிவைடட் பை n இஸ் ஈக்குவல் டு லாம்டான்னு எழுதிக்கலாம். ஸோ இப்படி தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா கிரேட்டிங் யூஸ் பண்ணி ஒரு லைட்டோட வேவ் லென்த்தை டிட்டர்மைன் பண்ணுவோம். இதை நம்ம வந்து யூஜி பிஜியில் வந்து நம்ம எக்ஸ்பெரிமெண்ட்டாக இதை பண்ணியிருப்போம் இல்லைங்களா? கிரேட்டிங் வச்சு ஸ்பெக்ட்ரோமீட்டரை மூவ் பண்ணி லெஃப்ட் டு ரைட் மூவ் பண்ணி டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வந்து நமக்கு தெரியும்ல, அழகாக தெரியும். லாஸ்ட்டில் ரெட் கலர் இருக்கும், நடுவில் வந்து வயலட் கலர் இருக்கும். 2 வயலட் கலர் லைட் வந்து பிரைட்டாக தெரியும் கிரேட்டிங்கில், பார்த்துருப்போம் இல்லைங்களா? ஸோ அது ஒவ்வொரு கலர்லையும் வச்சு என்ன ஆங்கிள் அப்படிங்கிறத மெஷர் பண்ணிகிட்டே வருவோம். இதில் வந்து அந்த ஸ்பெக்ட்ரோமீட்டரில் அந்த மைக்ரோஸ்கோப் என்ன ஆகிட்டு இருக்கும் அப்படின்னா ட்ராவலிங் மைக்ரோஸ்கோப்பாக இருக்கும். ட்ராவல் ஆகிட்டே இருக்கும். இந்த சைடில் இந்த சைடு திருப்பிட்டே இருக்கும் இல்லைங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நார்மல் இன்சிடென்ஸ் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த கிரேட்டிங்கில் இந்த வேவ் லென்த் வந்து நம்ம கண்டுபிடிப்போம். ஸோ நம்ம லேபில் பண்ணக்கூடிய அதே ப்ரொசீஜர் தான் இங்கே 3 ஸ்டெப்பாக சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு கிரேட்டிங் எலமெண்ட் கண்டுபிடிக்கணும், அப்புறம் ஆங்கிள் கண்டுபிடிக்கணும், கிரேட்டிங் ஈக்குவேஷனில் அதை அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே ஓகே அடுத்தது ரிசால்விங் பவர். ரிசால்விங் பவர் அப்படின்னா என்னென்னா 2 லைன்ஸ் வந்து க்ளோஸ்டாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். 2 அல்லது அது அதிகமான லைன், 2 லைன்ஸும் நான் சும்மா எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். ரொம்ப க்ளோஸாக இருக்கக்கூடிய லைன்ஸை செப்பரேட் பண்ணி டிஸ்டிங்விஷ் பண்ணி காமிக்கிறது தான் இந்த ரிசால்விங் பவர் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ இப்போது ஒரு லென்ஸ் வந்து 2 லைனை சூப்பராக செப்பரேட் பண்ணி காமிச்சிருச்சு, நல்லா தனித்தனியாக காமிக்குது அப்படின்னா அந்த லென்ஸுக்கு ரிசால்விங் பவர் அதிகம் அப்படின்றத நம்ம சொல்லிடலாம். ஓகேவா? ஸோ அப்போ ரிசால்விங் பவர் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு ஆப்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டோட எபிலிட்டி டு டிஸ்டிங்விஷ் 2 க்ளோஸ்லி ஸ்பேஸ்டு பாயிண்ட் ஆப்ஜெக்ட் ஆஸ் அ கிளியர்லி செப்பரேட். இது பாயிண்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக நீங்கள் லைன்ஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகேவா? ஸோ 2 க்ளோஸ்லி ஸ்பேஸ்டாக இருக்கிற லைன்ஸை வந்து தனித்தனியாக செப்பரேட் பண்ணி காமிக்கிறதுக்கான அந்த ஆப்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டோட எபிலிட்டி தான் ரிசால்விங் பவர். ஓகேவா? ஸோ இது வந்து ஜஸ்ட் ரிசால்வ்டாக இருக்கும், வெல் ரிசால்வ்டாக இருக்கும் அண்ட் அன்ரிசால்வ்டாக இருக்கும். ஸோ ஜஸ்ட் ரிசால்வ் அப்படின்னா ஓரளவுக்கு அதை செப்பரேட் பண்ணி காமிக்கும். வெல் ரிசால்வ்ட் அப்படின்னா நல்லா செப்பரேட் பண்ணி காமிக்கும். இது தனி இது தனியாக சொல்லிட்டு அதனுடைய ப்ராப்பர்ட்டி வரைக்கும் செப்பரேட் பண்ணி காமிக்கும். அண்ட் அன்ரிசால்வ்ட் அப்படின்னா அதை செப்பரேட்டே நம்மளால் பண்ண முடியாது. ரெண்டுமே மர்ஜ் ஆகி ஒன்றாவே நமக்கு தெரியும். ஓகேவா? ஸோ இதை சும்மா ஒரு கண்டிஷனுக்காக நம்ம தெரிஞ்சுக்கலாம். பட் ரிசால்விங் பவர்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஓகே, இட்ஸ் எபிலிட்டி ஆஃப் அன் ஆப்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் டு டிஸ்டிங்விஷ் 2 க்ளோஸ்லி ஸ்பேஸ் லைன்ஸ் அப்படிங்கிறது தெரிஞ்சால் போதும். இப்போ ரிசால்விங் பவருக்கான ஈக்குவேஷன் என்ன அப்படின்னா அதுக்கு ரேலேஸ் வந்து ஒரு க்ரைட்டீரியா கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னா R is equal to lambda divided by d lambda which is equal to n lambda அப்படிங்கிறது தான் ரிசால்விங் பவருக்கான ரேலேஸ் கொடுத்துருக்க க்ரைட்டீரியன். ஓகேவா? R is equal to n lambda அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக எழுதிக்கலாம். இந்த இடத்துல n அப்படிங்கிறது ஆர்டர் ஆஃப் டைஃப்ராக்ஷன் அண்ட் கேபிட்டல் N அப்படிங்கிறது எவ்வளோ நம்பர் ஆஃப் ஸ்லிட்ஸ் வந்து அந்த கிரேட்டிங்கில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத சொல்கிறது. ஓகேவா? ஸோ இங்கே பாருங்கள், இப்போது இந்த ரிசால்விங் பவருக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனட்டாக தான் இந்த எண்ணும் இருக்குது, கேபிட்டல் எண்ணும் இருக்குது இல்லைங்களா? ஸோ அப்போ நம்ம என்ன சொல்லிக்கலாம், ரிசால்விங் பவர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். எப்போ இன்க்ரீஸ் ஆகும்? ஆர்டர் வந்து இன்க்ரீஸ் ஆக ரிசால்விங் பவர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் ஆல்சோ ரிசால்விங் பவர் இன்னொரு தடவை இன்க்ரீஸ் ஆகும். எப்போ இன்க்ரீஸ் ஆகும்? நம்பர் ஆஃப் ஸ்லிட்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா ரிசால்விங் பவர் இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா விச் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ரிசால்விங் பவர் அப்படின்றத நம்ம இந்த ஈக்குவேஷன்ல இருந்து தெரிஞ்சுக்கிறோம். ஓகேவா? ஓகே, அடுத்தது ரிசால்விங் பவருக்கும் டிஸ்போசிவ் பவருக்குமான டிஃப்ரென்ஸ் வந்து நமக்கு தெரியணும். ஸோ ரிசால்விங் பவர் ஆர்னு டினோட் பண்ணுவோம், டிஸ்போசிவ் பவர் ஒமேகான் நம்ம டினோட் பண்ணுவோம். இப்போ உங்களுக்கு பார்க்குறதுக்கு ரிசால்விங் பவரும் டிஸ்போசிவ் பவரும் ஒரே மாதிரி டெஃபினேஷன் இருக்கிறதா தெரியும் இல்லைங்களா? ஸோ க்ளோஸ்லி ஸ்பேஸ்டு வேவ் லென்த்தை செப்பரேட் பண்ணி காமிக்கிறது வந்து டிஸ்போசிவ் பவர்னு சொல்லியிருப்போம். ரிசால்விங் பவரும் அப்படி தான், க்ளோஸ்லி ஸ்பேஸ்டு லைன்ஸை வந்து செப்பரேட் பண்ணி காமிக்கிறதுன்னு சொல்லியிருப்போம். ஆனால் இதில் மைன்யூட்டாக நோட் பண்ணால் ரெண்டோடைய ஃபங்க்ஷனும் ஒன்று தான். என்னது? ரெண்டும் வந்து க்ளோஸ்டாக இருக்கிறத செப்பரேட் பண்ணி காமிக்குது. ஆனால் வேவ் லென்த்தை செப்பரேட் பண்ணி காமிச்சிச்சு அப்படின்னா அது டிஸ்போசிவ் பவர், லைனை செப்பரேட் பண்ணி காமிச்சிச்சு அப்படின்னா அது ரிசால்விங் பவர். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து அந்த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டிஸ்போசிவ் பவர் அண்ட் ரிசால்விங் பவர். ஆக மொத்தம் ரெண்டுமே வந்து செப்பரேட் பண்ணி டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்குது. ஆனால் இது வேவ் லென்த்தை காமிக்கிறதுனால இது டிஸ்போசிவ் பவர்னு சொல்கிறோம். இது வந்து லைன்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்கிறதுனால இது ரிசால்விங் பவர்னு சொல்கிறோம். அவ்வளோதான். ஸோ இங்கே இப்போது ரெண்டுக்குமான ஈக்குவேஷன் நமக்கு தெரியும் இல்லைங்களா? ஃபார்முலா என்ன? ஒமேகா இஸ் ஈக்குவல் டு n டிவைடட் பை a + b cos θ அப்படிங்கிறது டிஸ்போசிவ் பவருக்கான ஃபார்முலா. அண்ட் ரிசால்விங் பவருக்கு என்ன ஃபார்முலா? n × n அப்படிங்கிறது ரிசால்விங் பவருக்கான ஃபார்முலா. அப்போது
ஆர்டர் வந்து எதை டிபெண்ட் பண்ணி டிஸ்போசிவ் பவர் வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். இந்த ஈக்குவேஷன்லேருந்தே நமக்கு தெரிஞ்சிடும் இல்லைங்களா? ஸோ என்ன டினோட் பண்ணியிருக்கும், சாரி டிபெண்ட் பண்ணியிருக்கும். ஸோ ஆர்டரை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னு சொல்லலாம். அண்ட் ஏ ப்ளஸ் பி அப்படிங்கிறது கிரேட்டிங் எலமெண்ட். ஸோ அப்போ கிரேட்டிங் எலமெண்ட்டையும் டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்றத சொல்லிடலாம். நெக்ஸ்ட் வந்து காஸ் தீட்டா, அதில் தீட்டா ஆங்கிளையும் டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஸோ அந்த ஃபார்முலா வச்சு இந்த டிஸ்போசிவ் பவர் எதை எதை டிபெண்ட் பண்ணியிருக்கும் அப்படின்றத நம்ம சொல்லிடலாம். அடுத்தது ரிசால்விங் பவர். ரிசால்விங் பவரில் நமக்கு ஈக்குவேஷன் இருக்குது, ஃபார்முலா இருக்குது இல்லைங்களா? ஆர் இஸ் ஈக்குவல் டு என் லேம்டா. ஸோ இந்த ரிசால்விங் பவர் எதை டிபெண்ட் பண்ணியிருக்கும், அந்த ஃபார்முலாவில் என்னென்ன ப்ரெசென்ட் ஆகிருக்கோ அதெல்லாம் டிபெண்ட் பண்ணியிருக்கும். ஸோ இங்கே ஆர்டர் ப்ரெசென்ட் ஆகிருக்கு, ஸோ என்ன டிபெண்ட் பண்ணியிருக்கும். அண்ட் நம்பர் ஆஃப் ஸ்லிட்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கு, ஸோ என்ன டிபெண்ட் பண்ணியிருக்கும். ஓகேவா? அடுத்தது இங்கே வந்து என்னோட எஃபெக்ட் எப்படி இருக்கும், அதாவது நம்பர் ஆஃப் ஸ்லிட்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணும்போது டிசால்விங் பவர் என்ன இருக்கும், ரிசால்விங் பவர் என்னவாக இருக்கும், அதே டிஸ்போசிவ் பவர் என்னவாக இருக்கும் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணும்போது ரிசால்விங் பவர் வந்து நம்பர் ஆஃப் ஸ்லிட்ஸை இன்க்ரீஸ் பண்ணும்போது இன்க்ரீஸ் ஆகும். வேறஸ் டிஸ்போசிவ் பவருக்கு வந்து எஃபெக்டே இருக்காது. ஏன் அப்படின்னா அந்த டிஸ்போசிவ் பவர் வந்து நம்பர் ஆஃப் ஸ்லிட்ஸை வந்து டிபெண்ட் பண்ணியிருக்காது. அதனுடைய ஈக்குவேஷன் பாருங்கள், n டிவைடட் பை ஏ ப்ளஸ் பி காஸ் தீட்டா மட்டும்தானே இருக்குது. ஸோ இங்கே எங்கேயாவது n ப்ரெசென்ட் ஆயிருக்கா? ஸோ தட் டிஸ்போசிவ் பவர் வில் நாட் டிபெண்ட் ஆன் நம்பர் ஆஃப் ஸ்லிட்ஸ் அப்படிங்கிறத நம்ம சொல்லிடலாம். ஸோ இப்போ நம்பர் ஆஃப் ஸ்லிட்ஸை இன்க்ரீஸ் பண்ணாலும் சரி டிக்ரீஸ் பண்ணாலும் சரி டிஸ்போசிவ் பவரில் எந்த ஒரு எஃபெக்ட்டும் இருக்காது. வேறஸ் ரிசால்விங் பவரில் எஃபெக்ட் இருக்கும். என்ன ஆகும் அப்படின்னா ரிசால்விங் பவர் வந்து இன்க்ரீஸ் ஆகும் என்ன இன்க்ரீஸ் பண்ணால். அண்ட் தீட்டாவோட எஃபெக்ட் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். ஸோ தீட்டாவை இன்க்ரீஸ் பண்ணும்பொழுது ரிசால்விங் பவர் என்ன ஆகும் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகும். ஏன் அப்படின்னா இதில் தீட்டா வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். வேறஸ் டிஸ்போசிவ் பவர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். வேறஸ் ரிசால்விங் பவர் என்ன ஆகும் அப்படின்னா எந்த ஒரு எஃபெக்ட்டுமே அதில் க்ரியேட் ஆகிருக்காது. தீட்டாவை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணுறதுனால, ஆங்கிள் வந்து சேஞ்ச் பண்ணுறதுனால 0 டிகிரிலேருந்து 45க்கோ 60க்கோ 90க்கோ எங்கே நம்ம தீட்டாவை சேஞ்ச் பண்ணாலும் ரிசால்விங் பவர் வந்து அது மாறவே மாறாது. ஏன் அப்படின்னா ரிசால்விங் பவர் வந்து ரெண்டு ஃபேக்டர் மட்டும் தான் டிபெண்ட் பண்ணியிருக்கும். ஒன்று ஆர்டர், இன்னொன்று வந்து நம்பர் ஆஃப் ஸ்லிட்ஸ். ஆனால் டிஸ்போசிவ் பவர் வந்து இந்த தீட்டாவை டிபெண்ட் பண்ணியிருக்கிறதுனால டிஸ்போசிவ் பவர் வந்து வேரி ஆகும். எப்போ நம்ம தீட்டாவை இன்க்ரீஸ் பண்ணும்பொழுது டிஸ்போசிவ் பவர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ரிசால்விங் பவர் வந்து எந்த ஒரு எஃபெக்ட்டுமே காமிக்காது. அண்ட் இதுக்கான ஃபிசிக்கல் மீனிங் நம்ம பார்த்துட்டோம் இல்லைங்களா? ஸோ டிஸ்போசிவ் பவர் அப்படின்னா வேவ்லேருந்து செப்பரேட் பண்ணி காமிக்கும். ரிசால்விங் பவர் அப்படின்னா க்ளோஸ்லி ஸ்பேஸ்டு லைன்ஸை வந்து செப்பரேட் பண்ணி காமிக்கும். அடுத்தது இந்த கிரேட்டிங் வந்து ரெண்டு முக்கியமான ஃபினோமினானை வந்து செய்யும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? இட் டஸ் டூ ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம். என்ன அப்படின்னா ஒன்று டைஃப்ராக்ஷன், இன்னொன்று இன்டர்ஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தோம். ஸோ இப்போ அது ரெண்டுக்குமான டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ டைஃப்ராக்ஷன் அப்படிங்கிறது ஒரு அப்டக்கிள்ஸ்னுடைய எட்ஜஸில் கார்னர்ஸில் லைட் வந்து பெண்ட் ஆகி போகிறது தான் டைஃப்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இன்டர்ஃபரன்ஸ் அப்படிங்கிறது 2 or more கோஹரண்ட் சோர்ஸ்லேருந்து வரக்கூடிய கோஹரண்ட் லைட்ஸ், கோஹரண்ட் வேவ்ஸ் சூப்பர் பொசிஷன் ஆகி மீட் பண்ணி நமக்கு அந்த இடத்துல இன்டர்ஃபரன்ஸ் நடக்கும். அது கன்ஸ்ட்ரக்டிவாக இருந்துச்சுன்னா பிரைட் ஃப்ரிஞ்சஸ் ஃபார்ம் ஆகும், அண்ட் டெஸ்ட்ரக்டிவாக இருந்துச்சு அப்படின்னா டார்க் ஃப்ரிஞ்சஸ் வந்து ஃபார்ம் ஆகும். அப்படின்றது தான் இன்டர்ஃபரன்ஸ்க்கான டெஃபினேஷன். அடுத்தது ஃப்ரெஞ்ச் வித் எப்படி இருக்கும் அப்படின்னா இங்கே வந்து இன்டர்ஃபரன்ஸ் பேட்டர்னில் ஃப்ரெஞ்ச் வித் வந்து ஈக்குவலாக இருக்கும். வேறஸ் டைஃப்ராக்ஷனில் அன்ஈக்குவலாக இருக்கும். சென்ட்ரலில் இருக்கக்கூடிய பேண்ட் வந்து ரொம்ப வைடாக இருக்கும். அண்ட் போக போக அந்த வைட்னஸ் வந்து குறைஞ்சிட்டு நேரோவர் ஆயிரும். அண்ட் பிரைட்னஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா எல்லா பிரைட் பேண்ட்ஸும் ஒரே மாதிரியான பிரைட்னஸோடு இருக்கும். தட் இஸ் இன்டர்ஃபரன்ஸில் வந்து டார்க் ஃப்ரெஞ்சஸ், பிரைட் ஃப்ரெஞ்சஸ், டார்க் ஃப்ரெஞ்சஸ், பிரைட் ஃப்ரெஞ்சஸ் மாறி மாறி வரும் இல்லைங்களா? அப்படி பார்க்கும் பொழுது எல்லா பிரைட் ஃப்ரெஞ்சஸ்னுடைய பிரைட்னஸும் சேமாக இருக்கும். வேறஸ் டைஃப்ராக்ஷனில் வந்து சென்ட்ரல் மேக்ஸிமமில் இருக்கக்கூடிய பேண்ட் மட்டும் பிரைட்டாக இருக்கும். மீதி எல்லாமே வந்து அந்த பிரைட்னஸ் வந்து டிக்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்கும். செகண்டரி மேக்ஸிமாலேருந்து டிக்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். கிராஜுவலாக டிக்ரீஸ் ஆகிட்டே வந்துடும். சென்ட்ரல் மேக்ஸிமம்க்கு மட்டும் தான் இருக்கிறதுலே பிரைட்டான ஒரு இன்டென்சிட்டி வந்து இருக்கும். ஓகே, அடுத்து இதுக்கான சோர்ஸ் என்ன அப்படின்னா ரெக்வயர்ஸ் 2 or more கோஹரண்ட் சோர்ஸ். ஸோ 2 அல்லது அதுக்கு அதிகமான கோஹரண்ட் சோர்ஸ் இருந்தால் மட்டும்தான் இங்கே இன்டர்ஃபரன்ஸ் வந்து நடக்கும். டைஃப்ராக்ஷனுக்கு வந்து ஒரு அப்டக்கிள்ஸ் இருந்தாலே போதும். அந்த அப்டக்கிள்ஸ்னுடைய சைஸ் தான் இங்கே கண்டிஷன். 10⁻⁻7 மீட்டர் அப்படின்ற அளவில் அப்டக்கிள்ஸ் இருந்தால் மட்டும்தான் இங்கே என்ன நடக்கும், டைஃப்ராக்ஷன் வந்து நடக்கும். ஓகே, அடுத்தது இங்கே ஃப்ரிஞ்சஸ்க்கு இடையில ஸ்பேஸிங் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா இன்டர்ஃபரன்ஸில் யூனிஃபார்மாக இருக்கும். அந்த ஸ்பேஸிங்கை நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியும். வேறஸ் டைஃப்ராக்ஷனில் வந்து இது நான் யூனிஃபார்மாக இருக்கும். டைஃப்ராக்ஷனில் இருக்கக்கூடிய அந்த பேண்ட்ஸ்க்கு இடையில இருக்கக்கூடிய ஸ்பேஸிங் இருக்கு இல்லைங்களா? அதாவது ஃப்ரிஞ்சஸ்க்கு இடையில இருக்கக்கூடிய ஸ்பேஸு அது வந்து யூனிஃபார்மாக இருக்காது, நான் யூனிஃபார்மாக இருக்கும். அது வேவ் லென்த்தை டிபெண்ட் பண்ணி வேரி ஆகும், அண்ட் ஸ்லிட் வித்தை டிபெண்ட் பண்ணியும் வேரி ஆகும். ஓகே, இப்போ இன்றைக்கி கிளாஸில் நம்ம பார்த்த இம்பார்ட்டண்ட்டான ஃபார்முலாஸ் என்ன அப்படின்னா கிரேட்டிங் ஈக்குவேஷன் என்னென்னு பார்த்தோம், ஃபுல் வித்க்கான ஈக்குவேஷன் என்னென்னு பார்த்தோம், ஆப்ளிக் இன்சிடென்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணும்பொழுது கிரேட்டிங் ஈக்குவேஷன் எப்படி மாறுது அப்படிங்கிறத பார்த்தோம், அண்ட் ரிசால்விங் பவர் பார்த்தோம், அண்ட் டிஸ்போசிவ் பவர் பார்த்தோம். அதுக்கப்புறம் மேக்ஸிமம் ஆர்டர் ஆஃப் கிரேட்டிங்கில் வந்து மேக்ஸிமம் ஆர்டர் இருக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்றத பார்த்தோம்.
அண்ட் ஆல்சோ வேவ் லென்த் வந்து எப்படி கிரேட்டிங் ஈக்குவேஷன் வச்சு கால்குலேட் பண்ணுறது அப்படின்றத பார்த்தோம். அண்ட் ஃபுல் ஆங்குலர் வித்துக்கான ஃபார்முலா என்ன அப்படிங்கிறதையும் பார்த்தோம் இல்லைங்களா. அதுக்கப்புறம் ஹாஃப் ஆங்குலர் வித்துக்கான ஃபார்முலா என்ன அப்படிங்கிறதையும் பார்த்தோம். ஸோ இப்போ இன்றைக்கி கிளாஸில் பார்த்த இந்த கான்செப்ட் வச்சு கொஷின்ஸ் டிஸ்கஸ் பண்ணலாம். First question, what is the condition for nth principal maximum in a diffraction grating? Diffraction gratingல nth principal maximumக்கான கண்டிஷன் என்ன அப்படின்றத கேட்குறாங்க. nth principal maximumக்கான கண்டிஷன் என்னன்றது தான் ஃபஸ்ட்டாக நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ a plus b sin theta is equal to n lambda. ஸோ இந்த இடத்துல a plus b அப்படிங்கிறது கிரேட்டிங் எலமெண்ட், n அப்படிங்கிறது வேவ் லென்த் ஆஃப் த இன்ஸ்டன்ட் லைட் அண்ட் n அப்படிங்கிறது ஆர்டர் ஆஃப் கிரேட்டிங். ஓகே. செகண்ட் கொஷின், ஃபுல் ஆங்குலர் வித் ஆஃப் nth principal maximum in diffraction grating is given by. அதாவது டைஃப்ராக்ஷன் கிரேட்டிங்கில் nth பிரின்சிபல் மேக்ஸிமம் உடைய ஃபுல் ஆங்குலர் வித்துக்கான ஃபார்முலா என்னன்னு கேட்குறாங்க. ஹாஃப் ஆங்குலர் வித்துக்கான ஃபார்முலாவோட 2 மல்டிப்ளை பண்ணோன்னா நமக்கு ஃபுல் ஆங்குலர் வித்துக்கான ஃபார்முலா கிடைச்சிரும். ஸோ இங்கே பாருங்கள் ஆப்ஷன் ஏல கொடுத்துருக்காங்க ஹாஃப் ஆங்குலர் வித்துக்கான ஃபார்முலா. ஸோ நம்ம பார்த்தோன்னே அதை போட்டுறக்கூடாது, என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நோட் பண்ணணும். ஃபுல் ஆங்குலர் வித் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ தட் நம்ம 2ஆல் மல்டிப்ளை பண்ண ஃபார்முலாவை தான் சூஸ் பண்ணணும். ஸோ இங்கே ஆன்சர் என்ன? சி ஆப்ஷன் 2 lambda divided by n into a plus b cos theta அப்படிங்கிறது தான். ஸோ இதில் எல்லாத்துக்கான மீனிங்குமே நமக்கு தெரியும். தீட்டா அப்படிங்கிறது பிரின்சிபல் மேக்ஸிமம் உடைய ஆங்கிள், a plus b அப்படிங்கிறது கிரேட்டிங் எலமெண்ட், n அப்படிங்கிறது எவ்வளோ நம்பர் ஆஃப் ஸ்லிட்ஸ் வந்து இதில் ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னு சொல்கிறது, லாம்டா அப்படிங்கிறது வேவ் லென்த் ஆஃப் த இன்சிடென்ட் லைட். ஓகே. அடுத்தது தேர்ட் கொஷின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் கரெக்ட்லி டிஸ்கிரைப்ஸ் த டிஸ்போசிவ் பவர் ஆஃப் கிரேட்டிங் எலமெண்ட்? கிரேட்டிங் எலமெண்ட்டினுடைய டிஸ்போசிவ் பவரை எது வந்து கரெக்டாக எந்த ஃபாலோயிங் ஃபார்முலா வந்து கரெக்டாக நமக்கு டிஸ்கிரைப் பண்ணுது அப்படின்னு கேட்குறாங்க. ஜஸ்ட்டு டிஸ்போசிவ் பவருக்கான ஃபார்முலா கேட்குறாங்க, அவ்வளோதான். என்ன ஃபார்முலா டிஸ்போசிவ் பவருக்கு? ஒமேகா இஸ் ஈக்குவல் டு n டிவைடட் பை a plus b cos theta. n அப்படின்னா ஆர்டர் ஆஃப் கிரேட்டிங்கை டிபெண்ட் பண்ணியிருக்கும், அண்ட் ஆல்சோ கிரேட்டிங் எலமெண்ட்டை டிபெண்ட் பண்ணியிருக்கும், அண்ட் ஆங்கிளை டிபெண்ட் பண்ணியிருக்கும் அப்படின்றத நம்ம கிளியராக பார்த்தோம். ஸோ அப்போ ஆப்ஷன் பி இஸ் அ கரெக்ட் ஆன்சர். அண்ட் ஃபோர்த் கொஷின், the resolving power of diffraction grating is given by r is equal to n into n. ஸோ இங்கே n அப்படிங்கிறது ஆர்டர் ஆஃப் ஸ்பெக்ட்ரம் இல்லைனா ஆர்டர் ஆஃப் கிரேட்டிங்னு சொல்லுவோம். கேபிட்டல் n அப்படிங்கிறது எவ்வளோ நம்பர் ஆஃப் ஸ்லிட்ஸ் இருக்குன்னு சொல்கிறது. r அப்படிங்கிறது ரிசால்விங் பவர். ஸோ இந்த ஈக்குவேஷன் கொடுத்துட்டு இதில் n எதை ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னு கேட்குறாங்க. n எதை ரெப்ரசென்ட் பண்ணுது? டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்லிட்ஸ் ப்ரெசென்ட் இந்த கிரேட்டிங், அவ்வளோதானே. ஸோ ஆப்ஷன் பி வந்து ஆப்ஷன் சி கரெக்ட் ஆன்சர் இல்லையா. டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்லிட்ஸ் இன் த கிரேட்டிங் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். இதில் ஸ்மால் n என்னன்னு கேட்டாங்கன்னா நம்ம என்னன்னு சொல்லணும்? ஆர்டர் ஆஃப் த ஸ்பெக்ட்ரம் அப்படின்னா ஆர்டர் ஆஃப் கிரேட்டிங் அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? சரி. அடுத்து ஃபிஃப்த் கொஸ்டின் என்ன டிஸ்கஸ் பண்ணலாம். விச் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட்லி டிஸ்டிங்விஷஸ் இன்டர்ஃபரன்ஸ் ஃப்ரம் த டைஃப்ராக்ஷன்? ஸோ டைஃப்ராக்ஷன்லேருந்து இன்டர்ஃபரன்ஸை கீழே கொடுத்துருக்க எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்குது அப்படின்னு கேட்குறாங்க. தட் இஸ் டைஃப்ராக்ஷன்லேருந்து இன்டர்ஃபரன்ஸ் வந்து எதில் வேரி ஆகுதுன்னு கேட்குறாங்க. இன்டர்ஃபரன்ஸில் என்ன நடக்கும்? 2 கோஹரண்ட் சோர்ஸ் இருக்கும், இல்லாட்டி எத்தனை கோஹரண்ட் சோர்ஸ் வேணாலும் அங்கே இருக்கலாம். 2க்கு அதிகமான சோர்ஸஸ் வந்து இருக்கணும். அந்த சோர்ஸ்லேருந்து வரக்கூடிய வேவ்ஸ் வந்து மீட் பண்ணணும், சூப்பர் பொசிஷன் ஆகணும். அப்படி சூப்பர் பொசிஷன் ஆகும் பொழுது அங்கே இன்டர்ஃபரன்ஸ் நடக்கும் இல்லைங்களா. வேறஸ் டைஃப்ராக்ஷன் அப்படிங்கிறது ஒரு அப்டக்கிள்ஸ்னுடைய எட்ஜஸில் அது பெண்ட் ஆகி போகிறது தான், லைட் பெண்ட் ஆகி போகிறது தான் டைஃப்ராக்ஷன். ஸோ இதுதான் இது ரெண்டுக்குமான டிஃப்ரென்ஸ். ஸோ ஆப்ஷன் சி பாருங்கள். இன்டர்ஃபரன்ஸ் இன்வால்வ்ஸ் சூப்பர் பொசிஷன் ஆஃப் வேவ்ஸ் ஃப்ரம் மல்டிபிள் கோஹரண்ட் சோர்ஸ். மல்டிபிள் கோஹரண்ட் சோர்ஸ்லேருந்து வரக்கூடிய வேவ்ஸ் வந்து சூப்பர் பொசிஷன் ஆகிறதுனால தான் நமக்கு இன்டர்ஃபரன்ஸ் கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆப்ஷன் சியில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து கரெக்ட். செகண்ட் பாயிண்ட் என்னன்னு பார்க்கலாம். டைஃப்ராக்ஷன் இஸ் பெண்டிங் அட் அ சிங்கிள் அப்பர்ச்சர். ஸோ சிங்கிள் அப்பர்ச்சர் அப்படிங்கிறது ஒரு அப்டக்கிள். அப்போது அந்த அப்டக்கிள்ஸில் வந்து லைட் வேவ் பெண்டிங் ஆகிறதுக்கு பேர் தான் டைஃப்ராக்ஷன் அப்படின்றது சொல்கிறாங்க. ஸோ ஆப்ஷன் டி இஸ் அ கரெக்ட் ஆன்சர் இல்லையா. சரி, ஓகே. இப்போ ஆப்ஷன் ஏ பாருங்கள். இன்டர்ஃபரன்ஸ் ஹேஸ் அன்ஈக்குவல் ஃப்ரெஞ்ச் வித் அண்ட் டைஃப்ராக்ஷன் ஹேஸ் ஈக்குவல் ஃப்ரெஞ்ச் வித்னு கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் ஆப்போசிட்டாக கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. இன்டர்ஃபரன்ஸ்க்கு தான் ஈக்குவலான ஃப்ரெஞ்ச் வித் இருக்கும், டைஃப்ராக்ஷனில் அன்ஈக்குவலான ஃப்ரெஞ்ச் வித் வந்து இருக்கும் அப்படின்றத நம்ம பார்த்தோம். அண்ட் போத் இன்டர்ஃபரன்ஸ் அண்ட் டைஃப்ராக்ஷன்ஸ் ஆர் ரெக்யூர்ஸ் 2 செப்பரேட் கோஹரண்ட் சோர்ஸ். கிடையாது, இன்டர்ஃபரன்ஸ்க்கு மட்டும்தான் நமக்கு கோஹரண்ட் சோர்ஸ் தேவை. டைஃப்ராக்ஷனுக்கு வந்து நமக்கு அப்டக்கிள்ஸ் தான் தேவை. அப்டக்கிள்ஸ் இருந்தால் தான் லைட் வந்து பெண்ட் ஆகும். அதை பற்றி சொல்கிறது தான் டைஃப்ராக்ஷன். ஸோ ஆப்ஷன் பியும் ராங் ஆன்சர் தான். ஆப்ஷன் டி செக் பண்ணி பார்க்கலாம். டைஃப்ராக்ஷன் ஃப்ரின்ச்சஸ் ஆர் ஆல் ஈக்குவலி பிரைட். டைஃப்ராக்ஷன் ஃப்ரின்ச்சஸ் வந்து எல்லாமே ஈக்குவலாக பிரைட்டாக இருக்குமா? இருக்காது. இன்டர்ஃபரன்ஸ் ஃப்ரின்ச்சஸ் மட்டும்தான் எல்லாமே ஈக்குவல் பிரைட்னஸோட இருக்கும். டைஃப்ராக்ஷனில் வந்து சென்ட்ரல் பேண்ட் மட்டும்தான் வந்து பிரைட்டாக இருக்கும், மீது எல்லா பேண்டும் வந்து பிரைட்னஸ் டிக்ரீஸ் ஆகிட்டே வரும். ஆனால் இங்கே வந்து ஆப்போசிட்டாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். இன்டர்ஃபரன்ஸ் ஃப்ரின்ச்சஸ் வேரி இன் பிரைட்னஸ்னு கொடுத்து ஆப்போசிட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் சி இஸ் அ கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம டைஃப்ராக்ஷன் ஆஃப் லைட்டில் ரிசால்விங் பவர் ஆஃப் ஆப்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இன்றைக்கி கிளாஸ்லேயே ஓரளவுக்கு பார்த்தோம் இல்லைங்களா, ரிசால்விங் பவர்னால் என்ன அப்படின்றத பார்த்தோம். 2 ஸ்பெக்ட்ரல் லைனை
செப்பரேட் பண்ணி காமிக்கிறது தான் ரிசால்விங் பவர் அப்படின்றத பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ அதை எது டிபெண்ட் பண்ணியிருக்கோம்? ஆர்டர் ஆஃப் ஸ்பெக்ட்ரம் டிபெண்ட் பண்ணியிருக்கோம் அண்ட் ஆல்சோ டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்லிட்ஸை வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்றத பார்த்தோம். ஸோ நாளைக்கு கிளாஸில் இந்த ரிசால்விங் பவர் ஒவ்வொரு ஆப்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்க்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ.